ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தாய்ப்பாலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் எப்படி கிடைக்க போகுது? அந்த குழந்தைக்கு இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி முழுசாக டெவலப் ஆகலை. ஆனால் இயற்கை அதுக்கு ஒரு அற்புதமான வழியை ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. அதுதான் தாய்ப்பால். நம்ம பல பேருக்கு தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு தேவையான உணவு அப்படிங்கிறது தெரியும். ஆனா உண்மையிலேயே பார்த்தா அது வெறும் உணவு மட்டும் கிடையாது. அதுக்குள்ள ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும் பொருட்கள் இருக்கு, குழந்தையோட குடல்ல நல்ல பாக்டீரியா வளர உதவுற பொருட்களும் இருக்கு. அதனாலதான் தாய்ப்பால விஞ்ஞானிகள் ஒரு லிவிங் பயாலஜிக்கல் சிஸ்டம் மாதிரி பாக்குறாங்க. குழந்தை பிறந்த முதல் சில நாட்கள்ல அம்மாவுக்கு சுரக்கிற பாலை கொலோஸ்ட்ரம், அதாவது சீம்பால்னு சொல்லுவாங்க. இது அளவுல ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான பாதுகாப்பு பொருட்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுல ரொம்ப ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய ஒண்ணு செக்ரேட்டரி IgA, அதாவது இம்யூனோகுளோபுலின் A. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வகையான ஆன்டிபாடி. அம்மாவோட இம்யூன் சிஸ்டம் முன்னாடி சந்திச்ச சில கிருமிகளை பற்றிய தகவல்களும் அதற்கு எதிரான ஆன்டிபாடிஸும் தாய்ப்பால்ல இருக்கும். குழந்தை அதை குடிக்கும் போது இந்த IgA குழந்தையோட குடலுக்கு போகுது. அங்க என்ன செய்யுது தெரியுமா? கிருமிகள் குடல் சுவர்ல ஒட்டி கொள்ளாம இது தடுக்குது. அதாவது குழந்தையோட குடலுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான லேயர் மாதிரி வேலை செய்யுது. எவ்வளவு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? WHO தாய்ப்பால்ல இருக்கிற IgA குழந்தைகளை பல பொதுவான தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்க உதவுது அப்படிங்கறத சான்றோட நிரூபிச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வரலாம். நம்ம உடம்புக்குள்ள, குறிப்பா குடலுக்குள்ள கோடிக்கணக்கான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வாழுது. இதெல்லாம் நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. இவைகள்ல நல்ல பாக்டீரியாவும் இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த கட் மைக்ரோபயோம்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா மெதுவா உருவாக ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல தாய்ப்பால் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. தாய்ப்பால்ல ஹியூமன் மில்க் ஒலிகோசாக்கரைட்ஸ், அதாவது HMOs அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பெஷல் புரத கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இது குழந்தைகளுக்கு நேரடியா எனர்ஜி கொடுக்கிற முக்கிய உணவு மாதிரி கிடையாது. அதுக்கு பதிலா குழந்தையோட குடல்ல இருக்கிற சில நல்ல பாக்டீரியாக்களுக்கு இது ஒரு வகையான ஃபுட் மாதிரி வேலை செய்யுது. அதாவது அம்மா குழந்தைக்கு பால் மட்டும் கொடுக்கல, அந்த குழந்தையோட குடல்ல நல்ல பாக்டீரியா வளர ஒரு பாதுகாப்பான சூழலையும் உருவாக்குறாங்க. குறிப்பா பிஃபிடோ பாக்டீரியா போன்ற சில பெனிஃபிஷியல் பாக்டீரியாக்கள் இந்த மில்க் ஒலிகோசாக்கரைட்ஸ்ல பயன்படுத்த முடியும். இது ரொம்ப ஃபேசினேட்டிங் இல்லையா? அம்மா குடிக்க வைக்கிற ஒரு பால் குழந்தையோட குடலுக்குள்ள இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் உலகத்தையும் ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. IgA நல்ல பாக்டீரியாக்களை எல்லாம் அழிச்சிடுற ஒரு ஆன்டிபயோட்டிக் கிடையாது. அது குடல்ல இருக்கிற மைக்ரோப்ஸை ரெகுலேட் பண்ண உதவுது. அதே நேரத்துல HMOsன்னு சொல்லப்படுற ஹியூமன் ஒலிகோசாக்கரைட்ஸ் சில பெனிஃபிஷியல் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான உணவா மாறுது. அதாவது ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக், இந்த ரெண்டுமே தாய்ப்பால்ல இருக்கு. அதனால தாய்ப்பால்ல இருக்கிற பல காம்பனன்ட்ஸ் ஒன்றுக்கொன்று சேர்ந்து வேலை செய்யுது. ஒரு பக்கம் IgA அன்வான்டட் மைக்ரோப்ஸை கட்டுப்படுத்த உதவுது, இன்னொரு பக்கம் HMOs பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. இதன் மூலம் குழந்தையோட குடலும் இம்யூன் சிஸ்டமும் வளர ஒரு சூழல் உருவாகுது. இதுதான் தாய்ப்பாலோட மிகப்பெரிய சயின்டிபிக் சர்ப்ரைஸ்ல ஒண்ணு. தாய்ப்பால்ல ஆன்டிபாடிஸ் மட்டும் கிடையாது. குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இன்னும் பல பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. மேலும் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு சில பொதுவான குழந்தை பருவ இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுற அபாயம் குறையுது. அதனாலதான் WHO முதல் 6 மாதங்களுக்கு முடிந்தவரை எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க. 6 மாதங்களுக்கு பிறகு காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸை ஆரம்பிச்சு தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயம், தாய்ப்பால் குழந்தைக்கு மட்டுமல்ல அம்மாவுக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குது. தாய்ப்பால் கொடுக்கிற பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுக்காத பெண்களோட ஒப்பிடும்போது பிரெஸ்ட் கேன்சர் ஏற்படுற அபாயம் ரொம்ப குறைவா இருப்பதா ஆய்வுகள் சொல்றாங்க. அதனால்தான் CDCயும் பிரெஸ்ட் ஃபீடிங், பிரெஸ்ட் மற்றும் ஒவேரியன் கேன்சர் அபாயம் குறைவதும் தொடர்பு படுத்துது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், தாய்ப்பால் கொடுப்பதால பிரெஸ்ட் கேன்சர் வரவே வராதுங்கிற அர்த்தம் கிடையாது. அது கேன்சருக்கு எதிரான ஒரு கேரண்டி கிடையாது.
பிரஸ்ட் கேன்சருக்கு பல காரணிகள் இருக்கு. அதுல குறிப்பா ஒன்று தான் ஜெனட்டிக் ஃபேக்டர். ஆனா பிரஸ்ட் ஃபீடிங் ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டரா இருக்கலாம். நீண்ட காலம், குறிப்பா 1 வருடம் அல்லது அதற்கு மேல் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற தாய்மார்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வகைகள்ல குறைந்த ரிஸ்க் உடன் தொடர்புடையதாக நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் குறிப்பிடுறாங்க. இதுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்நார்மாலிட்டிஸ் போன்ற பல பயாலஜிக்கல் மெக்கானிசம்ஸ் காரணமா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பால் என்பது குழந்தையோட வயித்தை நிரப்புற ஒரு உணவு மட்டும் கிடையாது. அது ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி, குடல்ல நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கான புரதங்கள், இதை எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கருப்பொருள்னே சொல்லலாம். அதே நேரத்துல அம்மாக்கும் நீண்ட கால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான பாதுகாப்பு அரண். ஆனா ஒரு விஷயத்த மறக்க கூடாது, ஒவ்வொரு அம்மாவுடைய சூழ்நிலையும் வேற. தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டாலும் அந்த அம்மாவை குறை சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு தேவைப்படுவது குற்ற உணர்ச்சி அல்ல, ஆதரவு. ஏன்னா ஒரு குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்கிறது ஒரு அம்மாவோட பொறுப்பு மட்டும் கிடையாது, அது ஒரு குடும்பத்தோடைய பொறுப்பு மற்றும் ஒரு சமூகத்தோடைய பொறுப்பு. அதனால தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில இருக்க பெண்களை எக்காரணத்து கொண்டும் ஏளனம் செய்ய வேண்டாம். ஒவ்வொருத்தருடைய உடலமைப்பும் வித்தியாசமானது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாக்களுக்கு நம்ம எமோஷனல் சப்போர்ட்டா எப்பவுமே இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை மற்ற பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.